ஹாய் பிரதர். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் பிரதர். ஸோ உங்களுடைய மூவி, இந்த டெபியூ ஃபர்ஸ்ட் மூவி, ஸோ எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் பார்த்துட்டோம். அப்படியே ரொம்ப ஃபயராக இருந்துச்சு மூவி வந்து. ஸோ மூவி பேர் மாதிரி அவங்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மாதிரி எல்லாரும் வந்து சொல்கிறாங்க படம் எப்படி இருக்குன்னு, உங்களோட ஃபீல்? இல்லை, என்னோடய முதல் படம் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பேர்கிட்ட காட்டுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. போன வருஷம் டிசம்பர் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. 2ஆம் தேதியிலேருந்து மழை. ஓகே. ஸோ அதுலேருந்து வந்து தேட்டர்லேருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு படத்தை. பட் பார்த்தவங்கலாம் நல்லா இருக்குன்னாங்க. இப்போது எனக்கு வந்து அவங்ககிட்ட கேட்க ஃபீட்பேக்கே கூட எனக்கு டைம் கிடைக்கல. இந்த வாட்டி நான் படம் பார்க்கல, ஆனால் எல்லாரும் பார்த்துட்டாங்க. அவங்களோட ரியாக்ஷன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது நானாக சொல்கிறாங்கல்ல, நல்லா இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இல்லை, நான் நடித்தேன், படம் சூப்பராக இருக்குங்க. அது வந்து ஆல் டுகெதர் எனக்கு தெரியும். அதை தாண்டி ஒரு ஆக்டராக மோஸ்ட் ஆஃப் த மூவியில் அதை கேரி பண்ணி கொண்டு போயிருக்கேன்னா திக்குன்னு இருக்கும்ல. நம்ம எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறேன், அந்த மாதிரி தான். அந்த நம்பர் வந்து போர்டில் இருக்கிறத பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இருப்போமா மாட்டோமான் இருக்கும். ஸோ பர்சனலாக இது சொல்கிறேன். ஸோ எல்லோரும் வந்து அந்த கேரக்டராக நல்லா பண்ணியிருக்கேன், சட்டிலாக இருக்குது, ரியலாக இருக்குன்றாங்க. இதே மாதிரி இப்போ படம் பார்த்த ஆடியன்ஸ் மாதிரியே தேட்டருக்கு போய் பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே இதே கருத்து சொல்லி படம் நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறம் நம்ம படத்தில் வச்சுருக்க சோஷியல் மெசேஜ் வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டாங்கன்னா படத்தில் நடித்த மாதிரியும் ஆச்சு, நாட்டுக்கு நம்மளால் ஒரு நல்ல விஷயம் நடந்த மாதிரியும் ஆச்சு. ஆனால் ஒன்று இதுக்கப்புறம் இந்த படம் பார்க்குறவங்க யாருமே வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டு போக மாட்டாங்க. அதுக்காக ஒரு பெரிய மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஃபிசியோ டாக்டர் எல்லாருக்கிட்டையும். ஃபிசியோ டாக்டர்னோட எனக்கு ஞாபகம் வருது, கூட்டத்தில் எல்லாருமே போயிட்டு இருக்கப்போ உங்கள் விசிட்டிங் கார்டு கொடுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு என்ன சம்மந்தம்? விசிட்டிங் கார்டெலாம் கேட்குறாங்களே. இல்லைங்க, ஒரு பேங்க் லாக்கரில் வந்து விசிட்டிங் கார்டு வச்சுருப்போம். அது வந்து எப்படி வந்து அந்த பேங்க்குக்கு தெரியாமல் கொள்ளடிக்கிறேன்றது தான் கதை. ஓ சரி, ரைட்டு. நான் படம் பார்க்கலன்னு எல்லாம் ஃபுல்லாக பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். படம் பார்க்காம தான் நீ இவ்வளோ ரிவ்யூ எடுக்கிறவங்க படம் எப்படி இருக்குன்னு கேட்டு தெரியுங்களா? அவங்களோட ரிவ்யூஸ்லாம் பார்த்து நான் அடுத்து போய் கண்டிப்பாக உள்ள நடிச்ச நானே சொல்கிறேன். இதாங்க இல்லை, படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. எனக்குமே இப்போ அதை பார்க்கணுங்கிற ஒரு தாட் தான் வருது. ஆமாம். ஸோ 2 ஐ எம் கரெக்ட் ப்ரோ? நவம்பர் 2. நவம்பர் 2ஆ? ப்ரோ இது நவம்பர் 20. சாரி, டிசம்பர் 2. நவம்பர் 24 நடக்குது ப்ரோ. டிசம்பர் 20ஆம் தேதி. ஓகே. ஸோ டிசம்பர் 20ஆம் தேதி கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்க்குறேன் சார். உங்களை டேக் பண்ணுறேன், உங்களை ஐடியில் நான் மென்ஷன் பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ பிரதர். ஸோ இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் பிரதர். ஸோ வந்து மூவியில் 4 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி பிரதர் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இல்லை, அவங்க வந்து எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவங்க கொடுக்கலன்னா என்னால் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. நம்பிக்கை வச்சு அவங்க நடித்தாங்க. இப்போ நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா அது காரணம் வந்து அவங்க தான். நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஓகே அவரோட நடித்தது எப்படி இருந்துச்சு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். நானே என்னை வந்து புகழ்ந்துக்க முடியாது, இல்லை அவங்களையும் புகழ முடியாது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி சீன்ஸ் வந்து படத்தில் இருக்குது. பட் உங்கள் முன்னாடி சொல்லி தெய்வங்களா ரொம்ப நன்றி. ஓகே பிரதர். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் வந்து படத்தை பார்ப்பாங்க. இந்த படத்தை நெக்ஸ்ட் லெவல் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அந்த மெசேஜ் என்னன்னு சொன்னாங்களா? அந்த மெசேஜ் வந்து அதான் சொன்னாங்க, ஃபிசியோ, அந்த டாக்டர், ஸோ அப்யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ். ஐ எம் கரெக்ட்? நீங்கள் எனக்கு கொடுத்தது நல்ல மெசேஜ்ன்றாரு. இது ஒரு நல்ல மெசேஜ். என்னன்னா அந்த மெசேஜ் எனக்கு உங்களுக்கே தெரியாதா? நான் படம் பார்க்கலங்க. ஓகே ஓகே. எல்லாருமே உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சேன். எல்லாருமே கேட்டு பார்த்து படத்தை என்ஜாய் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். தேங்க்யூ. கண்டிப்பாக படத்தை பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்துருங்க. 18+.